ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அமெனக்கன்பான தேவ ஜனமே, நன்றாய் இருக்கிறீர்களா? பலனற்ற ஒரு சூழ்நிலையில் போல் நான் இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? பலனே இல்லை, சரீரம் மாத்திரம் அல்லாதபடி ஆத்மாவிலும் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன், மனக்கவலையோடு இருக்கிறேன், மன கஷ்டத்தோடு இருக்கிறேன், பாரத்தோடு இருக்கிறேன், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையோடு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? சுற்றியுள்ள மனிதர்களை பார்க்கும்போது என்னை மிகவும் நெருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தைரியம் என்பதே இல்லவே இல்லை. ஒரு காலத்திலே நான் மிகவும் தைரியமாய் இருந்தேன், மிகவும் திட நம்பிக்கையோடு இருந்தேன், மிகவும் மன உறுதியோடு இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ தைரியமற்ற ஒரு நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். அல்லது இப்பொழுதும் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தேவ வார்த்தையின் மூலமாவது நான் பலப்பட முடியுமாம், என் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலமாக என்னை தைரியப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற காரியத்தை அவர் கைகூடி வர செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது சங்கீதம் புஸ்தகத்திலே 138 சங்கீதம் 3 வேத வசனம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி தாவீது என்ற ஒரு தேவ மனிதர் அவர் கூறினார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அவருடைய ஆத்துமாவிலே பலன் தந்து அவரை தைரியப்படுத்தினாராம் தேவன். அவரை பலப்படுத்தின தேவன், அவரை தைரியப்படுத்தின தேவன் உங்களை தைரியப்படுத்தாதபடி விட்டு விடுவாராம்? தாவீதின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களையும் அவர் தைரியப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆத்துமா என்பது இருதயம். இருதயத்திலே பலன் வந்துவிட்டால் கண்டிப்பாக தைரியத்தை தேவன் கொடுப்பார். இருதயத்திலே சோர்வு வரும்போதுதான், இருதயம் கலங்கி போய் இருக்கும்போது, இருதயம் மிகவும் அவமானப்பட்ட ஒரு நிலைமையிலே அல்லது மிகவும் அடுத்த நிலை நான் என்ன செய்வதென்று தெரிய முடியாதபடி திக்கற்ற நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது தைரியம் என்பது இருக்கவே இருக்காது. ஆனால் இன்றைய நாளிலே என் தேவன் உங்கள் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து உங்களை தைரியம் உள்ளவர்களாக, உங்களை திட நம்பிக்கை உள்ளவர்களாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் என் தேவன் அல்லது நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு தைரியம் கொள்ளுவீர்களா? அப்படி நினைக்கலாம் நீங்களும். எனக்கும் ஆசையா இருக்கிறது, நான் தைரியமாய் வாழ முடியாதா? நான் தைரியமாய் நடக்க முடியாதா? நான் தைரியமாய் செயல்பட முடியாதா? ஆனால் அப்படி செய்ய முடியாதபடி பல தடைகளோடு இருக்கிறேனே, பலவித போராட்டங்களோடு இருக்கிறேனே, இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாதபடி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? என் தேவன் இன்றைய நாளிலே உங்களை தைரியப்படுத்த வல்லமை உள்ளவர். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலே 4 அதிகாரத்திலே 13 வேத வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதுமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டார்களாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் என் தேவன் உங்களை பார்த்தவர் கூறுகிறார், நீங்களும் இப்படிப்பட்ட தைரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. ஆம், அன்றைய நாளிலே பார்க்கும்போது அதே வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, இந்த பேதுருவும் யோவானும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி படிப்பறியாதவர்களாம், பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது படிப்பு அல்லது உலக பிரகாரமான அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆம், உலக பிரகாரமான எந்த ஒரு ஞானமும் மற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது.
பேதமை உள்ளவர்கள், அறியாமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அறிவுள்ளவர்களாக அல்ல, அறிவற்றவர்களாக, எந்த விதத்திலும் அவர்கள் அறிவிலே ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிற அவர்களுடைய தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டவர்களாம். இவர்கள் சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த பேதுருவும் யோவானும். அவர்களுக்குள்ளாக அவ்வளவு ஒரு பெரிய தைரியம் இருந்ததாம். அதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யார் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அதாவது அந்த நாட்களிலே இருந்த பிரதான ஆசாரியர்கள், தேவாலயத்தில் இருந்த சேனை தலைவர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் என்று சொல்லி, அது மாத்திரம் அல்லாதபடி உயர் பதவியிலே இருந்த அதிகாரிகளாக இருந்தவர்கள் என்று சொல்லி, இராணுவ வீரர்கள் என்று சொல்லி ஒரு பெருஞ்சனக்கூட்டம், அதிகமாக படித்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டார்களாம். ஒன்றுமே தெரியாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், இவர்களுடைய தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். உங்களுக்கும் இதை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கிறேன். எனக்கு படிப்பறிவே கிடையாது, அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொல்லி கூறுகிறார்கள். உலக ஞானம் எதுவுமே கிடையாது. மற்றவர்களிடத்தில் எப்படி பேசுவது, பழகுவது கூட தெரியாதபடி பல சூழ்நிலைகளிலே, பல காரியங்களிலே நான் பயந்து பயந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கு பேதுருவுக்கும் யோவானுக்குள்ளும் இருந்த தைரியத்தை இன்றைய நாளிலே உங்களுக்கு கொடுக்க என் தேவன் ஆவலுள்ளவராக இருக்கிறார். ஒரு காலத்திலே பார்க்கும் போது இந்த பேதுருவும் யோவானும் மீன் பிடிக்கிறவர்கள் தான், ஆனாலும் கடல் அலையை பார்த்து பயந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ பார்க்கும்போது அவர்கள் தைரியமாய், தன்னை காட்டிலும் அதிகமாய் படித்தவர்களுக்கு முன்பாக, தன்னை காட்டிலும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு முன்பாக, தன்னை காட்டிலும் உயர் அந்தஸ்திலே ஆளுகைக்குள்ளாக இருப்பவர்களுக்கு முன்பாக இவர்கள் தைரியமாய் பேசினார்களாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னும் சுருக்கமாய் சொல்ல போனும் என்றால், இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு முன்பாக, தேச தலைவர்கள் முன்பாக, அல்லது எல்லா வேதத்தையும் அறிந்து படித்தறிந்த ஞானிகளுக்கு முன்பாக தைரியமாய் பேசினார்களாம். இப்படிப்பட்ட தைரியம் எப்படி இவர்களுக்கு வந்தது? இப்படிப்பட்ட தைரியம் எப்படி இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? எப்படி இவர்களால் தைரியமாய் பேச முடியும், அல்லது சிந்திக்க முடியும், அல்லது தைரியமாய் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் பேசுவதற்கு இவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது இப்படியாக, சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி, அல்லது அந்த தைரியத்தோடு நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி தைரியத்தோடு பேசினார்கள். இந்த தைரியம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே அதை தைரியமாய் பிடித்து கொண்டார்கள். இந்த நாமத்தினாலே உங்கள் முன்பாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி, இந்த பேதுரு யோவானுடைய நிலைமை இப்பொழுது என்ன தெரியுமா? கைதியாய் இருக்கிறார்கள். முந்தின நாளிலே அவர்கள் கைதியாக சிறைச்சாலையிலே இருந்தார்கள். இப்பொழுது கைதிகளாகிய இவர்களை அங்கு முன்பாக கொண்டு வந்து விசாரணை செய்கிறார்கள். விசாரணை கைதிகளாக தான் எல்லா அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கிறார்கள். பயம் இருக்கும், பயம் இருந்திருக்கதான் செய்ய வேண்டும், ஆனால் பயமற்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த நேரம் அடுத்த நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி தெரியாது. மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ளாக கொண்டு போகப்படுவோமா தெரியாது. அடுத்த நேரம் விடுதலை செய்யப்படுவோமா ஒன்றுமே தெரியாது. இவர்களுக்கு துணையாக, இவர்கள் பக்கமாய் சார்பாக பேசுவதற்கு யாராவது இருக்கிறார்களா?
யாருமே கிடையாது, யாருமே துணை இல்லாத நிலைமையில் தைரியமாய் பேசினார்களாம். உயர் அதிகாரிகளுக்கு முன்பாக ஒன்றுமே படிப்பறிவில்லாத இந்த பேதுருவும் யோவானும். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய படித்திருக்கிறீர்கள் அல்லவா? நிறைய காரியங்களை தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனாலும் தைரியமற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, அன்றைக்கு இந்த பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பிடித்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நாங்கள் உங்களோடு கூட பேசுகிறோம் என்று சொல்லி தைரியமாய் சொன்னார்கள். நீங்களும் பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி எதை செய்தாலும், எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், யாரோடு பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்திலே ஒரு முன்னேற்றம் அல்லது எந்த ஒரு காரியத்திலே நான் காலடி எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி நினைத்தாலும், அது எதாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் பேச வேண்டும், அல்லது தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம் எதுவா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் கரத்திலே கொடுத்து விட்டு பாருங்கள். கண்டிப்பாக அன்றைக்கு பேதுருவுக்கும் யோவானுக்கும் இருந்த தைரியத்தை உங்களுக்கும் கொடுக்க என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தைரியத்தை பார்த்து அங்கிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆம், சுற்றி இருக்கிற ஜனத்தார், சுற்றி இருக்கிற சேனை தலைவர்கள், சுற்றி இருக்கிற உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள், இவர்களை குற்றம் கண்டுபிடிக்க இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்களும் அப்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் தைரியமாய் செய்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இது எப்படி முடிந்தது, எப்படி செய்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், எப்படி போகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்களோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்லாதபடி உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், உங்களுக்கு சத்துருவா இருக்கிறவர்கள், அல்லது உங்களை காட்டிலும் அந்தஸ்திலே உயர்ந்து இருக்கிறார்களா, உங்களை காட்டிலும் பதவியிலே அதிகமாக இருக்கிறார்களா, உங்களை காட்டிலும் ஆசைகளோடு இருக்கிறார்களா, நீங்கள் ஆசைகள் எல்லாவற்றிலும் நான் குறைவாக இருக்கிறேன் தான் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஆனால் உங்களோடு கூட இருக்கிறது யார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு இதை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்றைய நாளிலே உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை உங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து என் தேவன் தைரியப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறீர்களாம்? ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு புது காரியத்தை வாய்க்க செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசினீர் அல்லவா? ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துவேன் என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு யோவானை தைரியப்படுத்தின தேவன் இன்றைக்கும் இப்பொழுதும் உம்முடைய தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, கலங்கின இருதயத்தோடு அழுது கொண்டிருக்கிற கண்களோடு ஆண்டவரே, அப்பா எனக்கு தைரியம் இருக்காதா, எனக்கு பலன் கிடைக்காதா, என்னுடைய பயம் எல்லாம் நீங்காதா என்று சொல்லி ஆண்டவரே, நான் எப்படி இந்த காரியத்தை நான் தைரியத்தோடு செய்வேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளாகிய இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீர் இவர்களை தைரியப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்குள்ளாக இருக்கிற பயங்கள் எல்லாம் இப்பொழுதே ஆண்டவரே அப்பா எடுத்து போடுங்க ராஜாவே. நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே அப்பா, தைரியத்தை கொடுக்கிற தேவனாகிய நீர் இவர்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்து இவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் இவர்களை நீர் உயர்த்துகிறீரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு பெரிய நன்மையை ஆண்டவரே நீர் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதி கன மகிமை உம் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். தைரியமா இருங்கள். உங்களை பலப்படுத்துகிற, உங்களை தைரியப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இதனாலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களை தைரியப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். ஏதோ ஒரு காரியத்திலே கலங்கி போய் நிற்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்திலே பயந்து போய் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை திடப்படுத்தி இருக்கிறார், தைரியப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். இதனாலே கூட நீங்கள் எந்த காரியத்திற்கு குறித்து கவலைப்படாதபடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற என்ற தைரியத்தோடு கூட காரியத்தை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக நாங்கள் ஜூம் ஆப்பின் மூலமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை இந்த ஜெபம் நடைபெறும். ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள், கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.